அவ்வளோதாங்க. ஆக்ஷன்ல அன்சோல்ட் ஆனதுக்கப்புறம் நான் கிளம்பி ஊர் பக்கம் போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கவுண்டி கிரிக்கெட் விளாட்லான்னு முடிவு பண்ணி சைனை போட்டு போகலான்னு இருந்தேன் கரெக்டாக. அப்போ தான் வந்து ஐபிஎலுக்கு விளாட முடியலன்னு ஏன் கவலைப்படுற, இருக்கு இன்னும் உனக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கால் வந்துச்சு. என்னன்றதை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை ஸ்காய் ஃப்ரம் பாலா. ஷர்துல் தாக்கூர், லார்டு ஷர்துல் தாக்கூர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாப்புலன்றதை கேளுங்க. தாறுமாறே தாறுமாறு தாக்கூர் சொல்கிறாரு, ஐ ஹேட் மை ஓன் பிளான்ஸுங்க. நான் சில செட் ஆஃப் பிளான்ஸை போட்டு வச்சுட்டேன். ஒரு கவுண்டி கிரிக்கெட்டுக்கும் வந்து நான் சைன் போடலாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்குலாம் வந்தாச்சு. பிகாஸ் வந்து ஐபிஎல்ல நம்மளை எடுக்கலையா அவ்வளோதான், அதுக்கப்புறம் என்ன தேவைங்க எடுத்து எங்கே போடாடே அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வைல் பிளேயிங் ரஞ்சி மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் திடீர்னு ஒரு கால் வருது. யாருங்க? நான் ஜாகிர் கான் பேசுகிறேன். ஐயோ பாய், சொல்லுங்க பாய், என்ன பாய் என்ன எடுக்காமல் போயிட்டீங்க? அதுக்கு தான் இப்போ கால் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, உடனே சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, என்னையே சேர்த்துக்கிறீங்களா? எதாக்க இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க கேட்குறதுக்கு. அடாடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப உற்சாகப்படக்கூடிய வகையில் வந்துட்டு ஒரு செய்தி ஒன்று சொன்னார். இஃப் வி கெட் யூ வி வில் நீட் யூ டு ஸ்டார்ட். ஜாகிர் கான் சொல்கிறாப்லையா, நாங்கள் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்துட்ருக்குறோம், ஒருவேளை உன்னைய நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு நீ எடுத்த உடனே உள்ளுக்குள்ளே கேமில் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ்லேயே இரு, அப்போ தான் எல்லாம் கரெக்டாக தெளிவாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காப்புல நம்முடைய தாக்கூர் அவர்கள்ட்ட ஜஹீர் கான் அவர்கள். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, அதே மாதிரி வந்துட்டு ஐபிஎல் நீ திரும்ப வரலாம், எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, வா வந்து விளாடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரை வந்துட்டு கிரீன் சிக்னல் கொடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க. அடாடாடா இது இன்னும் சூப்பர்ப்பா அப்படின்னு நம்ம யோசிக்க, அடுத்தவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஒவ்வொரு வீரர்களுக்கும் அப்ஸு டவுன்ஸ் அதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் நம்ம அதை எப்படி கடந்து போகிறோங்கிறது தாங்க முக்கியம். அதனால் வந்து இப்போ அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் டே தான். நான் என்னை ஆக்ஷனில் எடுக்கலை, கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. Of course, some swing, and what we have seen is that Travis Head and Abhishek like to take their chances to let me take my chances as well அப்படின்னு சொல்கிறார். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த டீமில் இருக்கும், ஆக்ஷனில் அப்படி இப்படிலாம் மாறுவாங்க, யார் உள்ளே போவாங்க வெளியே வருவாங்க என்ன ஏது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் போக அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சில பேஷண்ட்டுகளை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அடிக்கிறியா இந்தா உனக்கு இப்படி போடுறேன், என்ன துவைக்கிறியா இந்தா உனக்கு அப்படி போடுறேன் அப்படின்னு. அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நான் வந்து பவுலர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் ஆகுது பர்சனலாக பொறுத்த வரைக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.